நீங்க கேட்ட ஒரு விஷயம் வந்து நடக்க போகுது. ஐம் கோயிங் டு ஷோ யூ சம்ஒன் ஸ்பெஷல். இன்னைக்கு வந்து என்னன்னா கம்மு டெஸ்ட் டிரைவ் பண்ண போறான். நீ ஏன் இவ்வளோ கார் ஃப்ரீக்கா இருக்கிற? சின்ன வயசுல நிறைய பொம்மைக்கெல்லாம் ஆசைப்படுவோம்ல, ஆமா. அதெல்லாம் எனக்கு நிறைய இருந்திருக்கு. எவ்வளோ பொம்மை வாங்கி கொடுத்தாலும் எனக்கு பத்தாது. அதாவது அந்த மாதிரி வந்து எனக்கு நான் கார் கலெக்ஷன் பண்ணலாம்னு முடிவு பண்ணியிருக்கேன். எனக்கு பிளாக் கார்னா ரொம்ப பிடிக்கும். பானரோமிக் சன்ரூஃப் வேணும், வராதா இதுல? வேணா அறுத்துலாம், நம்ம அறுத்துருவா? கருக்கு புறக்குன்னு அறுத்து பெரிய கண்ணாடியை போட்டுடலாம். ஸோ ஆக்சுவலி இப்போ வந்து கம்மு நிறைய அந்த கார்ஸ் பத்திலாம் வந்து பேசிட்டே இருக்கிறதுனால வி ஹேவ் அன் ஐடியா. அதை சொல்லிடுவோமா? கம்மு ஆன் வீல்ஸ் அப்படின்னு சொல்லிட்டு we are gonna start something. Hey guys, love you for watching Vibe with Paru. So இன்னைக்கு வந்து you're gonna see, நீங்க கேட்ட ஒரு விஷயம் வந்து நடக்க போகுது. I'm going to show you someone special. இங்க வாங்க வாங்க வாங்க, ஒரு ஆள் வந்து காட்டணும் நானு. கம்மு ஹாய் ஹாய் ஹாய், எல்லாரும் எப்படி இருக்கீங்க? இன்னைக்கு வந்து என்னன்னா கம்மு டெஸ்ட் டிரைவ் பண்ண போறான். ஸோ அதனால வந்து காரை வந்து நம்ம கொண்டு வந்துடலாம், நம்ம அங்கிருந்து எங்கேயாவது போயிட்டு டெஸ்ட் டிரைவ் பண்ண போயிடலாண்டி அப்படின்னு சொல்லிட்டான். அதனால வந்து ஒரு ப்ராக்டிக்கலான கார் தேவைப்பட்டது. ஸோ மை பிரியோ வந்து நான் ட்ராக்ல ஓட்டுறதுக்காக ரெடி பண்ண கொடுத்துருக்கேன். ஓகே. ஸோ அது கொஞ்சம் ரொம்ப பவர்ஃபுல்லாக இருக்கனால ரோட்ஸில் எல்லாத்துக்கும் எடுத்துகிட்டு போக முடியாது. ஸோ ஐ நீட் சம் ப்ராக்டிக்கல் கார். அதனால் நான் வந்து வோல்க்ஸ்வேகன் வெர்சஸ் ஜிடி வந்து சூஸ் பண்ணியிருக்கேன். இரு அதெல்லாம் எல்லாத்தையும் இங்கேயே சொல்லிடாத. டெஸ்ட் போகிறதுக்கு முன்னாடி என்னுடைய காரை வந்து நான் கொஞ்சம் டஸ்ட் பண்ணணும் அப்படின்னு நினைக்கிறேன். எனக்கு எப்பப்பெல்லாம் ஒருத்தவங்க வந்து புது கார் வாங்குறாங்களோ அப்போல்லாம் நான் கார் வாங்கும்போது என்ன மாதிரி தாட்ஸ்லாம் என் மைண்டில் ஓடிட்டு இருந்துச்சு அப்படிங்கிறத யோசிச்சு பார்ப்பேன். எனக்கு வந்து 1000 தாட்ஸுங்க. நான் வந்து ஒரு கான்டென்ட் கிரியேட்டர். எனக்கு வந்து ஒரு மாதம் காசு சூப்பராக வரும், ஒரு மாதம் செமையாக பிராண்ட் டீல்ஸ் வரும், நல்லா சம்பாதிப்பேன். இன்னொரு மாதம் டீல்ஸ் வராது, கொஞ்சம் நம்ம எக்ஸ்பெக்ட் பண்ண அமௌண்ட் வந்து கிடைக்காது. அப்போது நான் ஒரு 28 வயசில் ஒரு 30 லட்ச ரூபா கார் வாங்கும்போது ஆப்வியஸ்லி என்னுடைய ஜாப் நேச்சர், ஏன்னா நம்ம வந்து 9 to 5 போல் மாதம் அந்தாந்தேதி ஆச்சுன்னா வந்து காசு வந்து கொட்டுன்னு கொட்டுறதுக்கு. ஸோ அதனால் எனக்கு அஃப்கோர்ஸ் இந்த ஃபினான்ஷியல் ஃப்ளக்சுவேஷன்ஸை பற்றி நினச்சி பயங்கரமாக ஸ்ட்ரெஸ் ஆகியிருந்திருக்கேன். என்னால் இந்த கார் வாங்க முடியுமா, என்னால் லோன் கட்ட முடியுமா அப்படின்னு சொல்லிட்டு எக்கச்சக்கமான ஸ்ட்ரெஸ் வந்து மைண்டில் ஓடிட்டு இருந்தது. அப்போ என் ஃப்ரெண்டு வந்து சொன்னாப்புல, இந்த மாதிரி நீ நிறைய பேர்கிட்ட வந்து சஜஷன்ஸ் கேட்குறேல்ல, why don't you talk to one good astrologer அப்படின்னு சொல்லிட்டு. ஐ வாஸ் லைக், ஆஸ்ட்ராலஜரா, அவங்க நம்ம லிஸ்ட்லேயே கிடையாதே அப்படின்னு நான் வந்து நினச்சேன். பட் தென் அவர் வந்து நிறையா ஸ்ட்ரெஸ் பண்ணார். சரி ஓகே, லெட்ஸ் கிவ் இட் அ ட்ரை அப்படின்னு சொல்லிட்டு ஐ ஜஸ்ட் ட்ரை டாக்கிங் டு ராஜேஷ் ஜி ஃப்ரம் ஆஸ்ட்ரோ டாக் ஆப். ஸோ அவர் 2 விஷயம் தான் என்கிட்ட வந்து கேட்டார். உங்களுடைய டேட் ஆஃப் பர்த் அண்ட் யோர் டைம், எந்த டைமில் நீங்கள் பிறந்தீங்க அப்படின்னு சொல்லிட்டு. ஸோ ஐ வாஸ் லைக், இது 2த்தையும் சொன்ன உடனே அவர் கரெக்டாக சொல்லிட்டாரு. உங்கள் மைண்டில் மனசில் ஒரு பயங்கரமான ஃபினான்ஷியல் பிரச்சனை நம்ம ஓடிக்கிட்டு இருக்கு, நீங்கள் வாங்கணும்னு நினைக்கிறத வாங்க முடியுமா அப்படின்ற ஒரு குழப்பத்தில் இருக்கீங்கன்றதை கரெக்டாக கணிச்சிட்டாரு. நான் சொல்லிட்டேன், இந்த மாதிரி அப்ரூவர் ஆகிட்டேன். ஆமாம் சார், இந்த மாதிரி கார் வாங்கணும்னு நினைக்கிறேன், ஆனால் வந்து காருடைய விலை வந்து ரொம்ப அதிகமாக இருக்குது, எனக்கு ஒரு டவுட் இருக்குது அப்படின்னு சொல்லிட்டு அவர்கிட்ட அப்ரூவ் பண்ணிட்டேன். அவர் வந்து கரெக்டாக எக்ஸ்பிளைன் பண்ணார். இந்த மாதிரி இங்கே பாருங்கள், இது வந்து இட் இஸ் ஜஸ்ட் ஒரு சின்ன ஃபேஸ் ஆஃப் யுவர் லைஃப் தான். யூ வில் பி டெஃபினெட்லி ஏபிள் டு கெட் கார் அண்ட் சென்னையில் நீங்கள் வாங்கணும்னு நினைக்கிற வீடும் நீங்கள் வாங்குவீங்க. ஒரு சின்ன ஃபேஸ் கடந்ததுக்கு அப்புறமேட்டு யூ வில் பி ஏபிள் டு டூ இட் அப்படின்னாரு. யூ ஓன்ட் பிலீவ் மீ, ஒரு 2-3 months கழிச்சு ஐ காட் மை கார். ஐம் ஸோ ஹாப்பி ஃபார் கெட்டிங் திஸ். ஆப்வியஸ்லி எனக்கு வந்து என்ன ஒரே ஒரு புரிதல் இது மூலயமானா, இதை நம்புவதை தாண்டி ஒரு ஆஸ்ட்ராலஜர் கிட்ட பேசி முடிக்கும்போது ஒரு சின்ன கிளாரிட்டி, ஓகேவா, ஒரு கிளாரிட்டி ஆஃப் தாட்ஸ், ஒரு ரிலீஃபு அது வந்து எனக்கு கிடச்சிது. அஃப்கோர்ஸ் நான் உழைச்சதுனால மட்டும்தான் என்னால் வந்து இந்த காரை வாங்க முடிஞ்சது. பட் திஸ் ஹெல்ப் மீ அட் தட் பாயிண்ட் ஆஃப் டைம். ஸோ உங்களுக்கு ஏதாவது வந்து ஒரு கெரியர் ஸ்ட்ரெஸ் இருக்குது, இல்லை வந்து உங்களுக்கு மணி இஷ்யூ இருக்குது, உங்களுக்கு ரிலேஷன்ஷிப்பில் வந்து பிரச்சனைகள் இருக்குது, ஃபேமிலியில் இஷ்யூ இருக்குது, லவ் மேரேஜில் இஷ்யூஸ் இருக்குது, இந்த மாதிரி நிறைய இஷ்யூஸ் வந்து இருக்கும். நிறைய பேர் இதை வந்து யார்கிட்டையும் ஷேர் பண்ணிக்கிறது கிடையாது. இட் இஸ் நைஸ் டு டாக் டு அன் ஆஸ்ட்ராலஜர். ஸோ நான் என்ன பண்ணுறேன்னா, டிஸ்கிரிப்ஷனில் ஆஸ்ட்ரோடாக் ஆப்புடைய டவுன்லோட் லிங்க் வந்து நான் ஷேர் பண்ணுறேன். யூ கேன் கிளிக் தட் அண்ட் டவுன்லோட் ஆஸ்ட்ரோடாக் ஆப். அண்ட் ஆல்சோ இதில் ஒரு சூப்பரான விஷயம், ஃபர்ஸ்ட் சேட் இஸ் கம்ப்ளீட்லி ஃப்ரீ. ஸோ ஃபர்ஸ்ட் சேட்டை வந்து நீங்கள் ஃப்ரீயாக அனுபவிக்கலாம். ஸோ பார்த்துட்டு எப்படி இருந்தது உங்களுடைய எக்ஸ்பீரியன்ஸ் அப்படிங்கிறத கமெண்ட்டில் சொல்லுங்கள். ஆக்சுவலி கம்மு வந்து இஸ் பயங்கரமான கார் ஃப்ரீக்குங்க. எப்போ பார்த்தாலும் வந்து காருன்னு காரை பற்றி மட்டும் தான் பேசிக்கிட்டே இருப்பான். ஸோ அதனால் we are gonna try Volkswagen.
இன்னைக்கு வந்து என்னன்னா நாங்க டெஸ்ட் ட்ரைவ் பண்றது மட்டும் இல்லாம எங்களுடைய நாய்க்குட்டிங்களையும் கூட்டிட்டு போக போறோம், எங்க குழந்தைங்களையும் நாங்க கூட்டிட்டு போக போறோம். கமான் ஹாப்பி, கார்ல போவோமா? என் அழகு குழந்தைங்களுக்கு எவ்வளவு அறிவு இருக்குன்னு மட்டும் பாருங்க. கார்ல போயிருவோமான்னு சொன்னோன்னே கரெக்டா கார்ல ஏறுவானுங்க பாரு. கமான் லெட்ஸ் கோ, உள்ள போ. இதை பாருங்க, எங்க குழந்தைங்க வந்து அழகா கார்ல ஏறி உட்காந்துட்டானுங்க. இந்த வர்ச்சஸை வந்து ட்ரை பண்ண போறோம். we are going to go on a long drive. ஆஹா, அண்ட் இது வந்து ஜிடி வேற. ஸோ எனக்கு பெருசா இதை பத்தி டீட்டெயில்ஸ்லாம் தெரியாது, அதெல்லாம் கம்மு வந்து சொல்லுவா. ஸோ லெட்ஸ் ஸ்டார்ட். ஓகே, ஸோ Volkswagen ட்ரை பண்ண போறோம். ஆக்சுவலி இந்த காரை பத்தி டெய்லி ஒரு 100 வீடியோ பார்க்குற ஒரு ஆள்னா வந்து அது கம்மு தான். நீ ஏன் இவ்வளோ கார் ஃப்ரீக்கா இருக்கிற? எப்போ பார்த்தாலும் காரை பத்தியே பேசிட்டு இருக்கியடா. பிக் பாஸ் ஹவுஸ்ல கூட நீ நிறைய காரை பத்தி தான் பேசுவ. எனக்கு என்னன்னு தெரியல, முன்னாடி வரைக்கும் பைக் பர்சனா தான் இருந்தேன். கார் பர்ச்சேஸ் பண்ணேன் 2019ல. அப்போ வந்து எனக்கு என்னன்னா ஒரு மாதிரி நல்லா இருக்கே, டிஃப்ரெண்டா இருக்கே. ஒரு ஜாப்பனீஸ் ட்ரை பண்ணிட்டோம், இப்போ வந்து ஜெர்மன் ட்ரை பண்ணோம். அப்புறமா இட்டாலி மேட் எப்படி இருக்கு, ஒருத்தவங்களோட ஆர்ட் வந்து எப்படி இருக்குன்ற மாதிரி எனக்கு ஒரு மாதிரி கனெக்டட் ஆயிடுச்சு. கனெக்டட் ரொம்ப கனெக்ட் ஆகிட்டே இருக்கிறான் கார் கூட. இது எப்படின்னா மத்தவங்க பார்க்கணும், அதுக்காக நான் வாங்க மாட்டேன். சின்ன வயசுல நிறைய பொம்மைக்கெல்லாம் ஆசைப்படுவோம்ல, அதெல்லாம் எனக்கு நிறைய இருந்திருக்கு. எவ்வளவு பொம்மை வாங்கி கொடுத்தாலும் எனக்கு பத்தாது. அதாவது அந்த மாதிரி வந்து எனக்கு கார் கலெக்ஷன் பண்ணலாம்னு முடிவு பண்ணியிருக்கேன். இந்த வண்டி எப்படியும் எடுத்துருவேன். ஆமா, ஒரு 10 கார் வந்து நான் பிளான் பண்ணிருக்கேன். செகண்ட் கார் இந்த கார் இருக்கும், தேர்ட் கார் BMW தான் கண்டிப்பா. அப்புறமா கொஞ்சம் கொஞ்சமா செட் பண்ணிட்டு ஒரு கராஜ் மாதிரி. வர்ச்சஸ் ஆக்சுவலி நானும் அந்த ஜீப் வாங்குறதுக்கு முன்னாடி ட்ரை பண்ணேன் டூட். ஆனா என்ன ஆயிடுச்சு, எனக்கு ரொம்ப வந்து அந்த பம்பர் கீழே இருக்கிற மாதிரி ஃபீல் ஆயிடுச்சு. ஸோ அதனால தான் ஐ டென்ட் கோ ஃபார் இட். ஸோ அதனால நீ இதை ட்ரை பண்ணி பார்த்துட்டு சொல்லு உனக்கு எப்படி ஃபீல் இருக்குன்ட்டு. இது வந்து DSG கியர் பாக்ஸ். இது ஓகே, GT ஸ்போர்ட்ல திஸ் இஸ் GT ஸ்போர்ட்னா ஒரு 30,000 எக்ஸ்ட்ரா இருக்கும். ஃபுல் பிளாக் வரும். எனக்கு பிளாக் கார்னா ரொம்ப பிடிக்கும். லாங் போனோம்னா நல்ல மைலேஜ் ஒரு 19 to 22 கிட்ட கூட வரும் மைலேஜ். லாங்ல சிட்டில கம்மியா தான் வரும், ஆனா செய்யும், பயங்கரமா செய்யும். நல்ல பிரேக்கிங் நல்லா இருக்கு. கிட்டத்தட்ட ஒரு மினி A4 மாதிரி இருக்கு. Audi A4ஓட ஃபீல் வந்து நிறைய பேர் சொல்லியிருக்காங்க. இப்போ என்னன்னா DSG கியர் பாக்ஸ் வந்து ரொம்ப சூப்பரா இருக்கும். அந்த கியர் ஷிஃப்டிங்கே உனக்கு தெரியாது. அதான் ஜெர்மன் இன்ஜினியரிங். இதெல்லாம் அனுபவிக்கணும் சொல்லிட்டு தான் நான் வந்து ஆட்டோமேட்டிக் வாங்குறேன். ஆல்ரெடி பிரியோ வந்து எனக்கு மேனுவல் தான். பிரியோ வந்து எப்படின்னா, பிரியோ ஓட்டுனவங்களுக்கு தெரியும் பிரியோ என்ன வண்டின்னு. இட்ஸ் வெரி வெரி. பிரியோ நீ எப்ப வாங்குன? நான் 2019 கிட்ட அந்த ரேஞ்சில் வாங்கிட்டேன். நான் சொல்ற பேச்செல்லாம் கேட்கும் அந்த காரு. ஸோ ஆக்சுவலி இப்போ வந்து கம்மு நிறைய அந்த கார்ஸ் பத்திலாம் வந்து பேசிட்டே இருக்கிறதுனால we have an idea. அதை சொல்லிடுவோமா? கம்மு ஆன் வீல்ஸ் அப்படின்னு சொல்லிட்டு we are going to start something. So where கம்மு will be talking more about cars. கார்ஸ் என்ன, கார்ஸை பத்தி என்ன, எதனால இந்த காரு, எதனால இந்த கார் வாங்கக்கூடாது அப்படின்னு சொல்லிட்டு நிறைய விஷயங்கள். ஸோ ஆல் த மோட்டார் லவ்வர்ஸ் எல்லாருமே வந்து ஐ திங்க் இவன் கொடுக்குற இன்ஃபர்மேஷன்ஸ் எல்லாமே உங்களுக்கு ஹெல்ப்ஃபுல்லா இருக்கும் அப்படின்னு நினைக்கிறேன். சோ கம்மு ஆன் வீல்ஸ் வந்து நம்ம சாஃப்ட் லான்ச் பண்ணிட்டோம் டூட். ஓகே, கம்மு ஆன் வீல்ஸ் வந்து நானும் சொல்லிட்டே இருந்தேன் ரொம்ப நாள், ஒரு கார் vlogging ஸ்டார்ட் பண்ணலாம் அப்படின்ட்டு. பிகாஸ் மை ஹார்ட் வாண்ட்ஸ் த கார் ஆல் தி டைம். எல்லா காரையும் ஓட்டணும்னு சொல்லிட்டு ஒரு ஆசை. ஸ்மால் டிரைவ் மாதிரி போலாம்லாம் பிளான். ஓகே, இப்போ வரைக்கும் ஓட்டுறேன், ரொம்ப நல்லா இருக்கு வண்டி. நல்லா இருக்குல்ல? சூப்பரா இருக்கு வண்டி, வெரி வெரி பிராக்டிகல், எல்லாமே இருக்கு. Can you go on a moderate speed? ஆனா பாவிடே, இவ்வளவு நேரம் வந்து ஸ்லோவா போய்கிட்டு இருந்தவன் திடீர்னு வந்து 50க்கு போயிட்டான். உங்களுக்கு அந்த ஃபீல் தெரியுதுல்ல? எஸ், அது வந்து என்ன இப்போ நீங்க Volkswagenக்கு ஒரு மார்க்கெட்டிங் பர்சனாவே மாறிட்டேன் நீனு. இல்ல, இப்போ வந்து இதோட ஆக்சுவல் ஹார்ஸ் பவர் வந்து 150. ஒரு கம்ப்ளீட் ஒரு வாரண்டி இருக்கும், புது இன்சூரன்ஸ், புது ஸ்டார்ட், புது ஃப்ரெஷ்ஷான ஒரு காரு, நல்லா இருக்கும். இப்போ வேற BMW யூஸ்ட் எல்லாம் போறேன்னு வச்சுக்கோயேன், அது பார்த்தாலே தெரியும் பழைய கார்னு சொல்லிட்டு. அந்த ஆமா, ஐயோ ரொம்ப நாளா நீ வந்து இந்த யூஸ்ட் காருக்கு போகணும், யூஸ்ட் கார் போகணும்னு சொல்லிட்டு இருந்தான். பட் ஐ வாஸ் லைக் ஓகே, நீ பெரிய சாதனையெல்லாம் பண்ணி பிக் பாஸ்லாம் முடிச்சுட்டு வந்திருக்க. ஸோ கிஃப்ட் யுவர் செல்ஃப் சம்திங் நியூ, ஃப்ரெஷ்ஷாக ஏதாவது ஒன்று வாங்கிடலாமே அப்படின்னு நான் வந்து சொல்லியிருந்தேன். ஸோ ஹி வாஸ் லைக் நிறைய யூஸ்டு காரை அப்படி மாற்றலாமா இல்லை இப்படி மாற்றலாமா என்னென்னமோலாம் சொன்னியே. வாட் இஸ் தட் கால்டு? ஸ்டேஜ் 2 டியூனு, அப்புறமா அந்த அவுட்டர் இந்த ஃபேன்சியா பண்றது, வீல்ஸ் மாத்துறது, ஸ்பாய்லர்ஸ் மாத்துறது, லிப் ஸ்ப்ளிட்டர் போடுறது, இவ்வளவு பண்ணி 20 லட்சம் ரூபாய் கொடுத்து ஏதோ ஒரு கார் ஒன்னு சொன்னியே, ஸ்கோடால ஏதோ VRS. எஸ், அது வந்து டோட்டலி வர்த் இட் தான்.
பட் ஆனா வந்து 23 lakhs கொடுத்து ஒரு யூஸ்டு கார் வாங்கணும்ன்ற அவசியம் இல்ல. அதுக்கு புதுசான இந்த கார் வாங்குறது எவ்வளவோ பெட்டர். சன்ரூஃப் ஓபன் பண்ணி காட்டு. ஐயோ இவ்வளவு நேரம் இந்த லைட்டிங்க நாங்க மிஸ் பண்ணிட்டோமே. எனக்கு ஆனா ஃபுல் வேணும், பானரோமிக் சன்ரூஃப் வேணும். வராதா இது? வேணா அறுத்துலாம், நம்ம பெரிய ஒரு ரம்பம் மாதிரி எடுத்துட்டு வரேன். போட்டு நீ ஒரு சைடு புடி, நான் அந்த சைடு பிடிக்கிறேன். கருக்கு புறக்குன்னு அறுத்து பெரிய கண்ணாடியை போட்டுடலாம். இந்த சென்னையுடைய வெயில நாங்க வந்து இப்படிதான் அனுபவிச்சுட்டு போனோம் அப்படின்ட்டு இருக்குது. அப்பாடா, வாட் a நைஸ் வெயில்யா. ஆக்சுவலா ஆஃப்டர் மார்க்கெட் ஸ்டியரிங்லாம் வரும். கிரிப்பும் சூப்பரா இருக்கும், லெதர் கிரிப் மாதிரி. அதுல வந்து பாத்தீங்கன்னா அப் அண்ட் டவுன் வந்து வராது, வெறும் இது மட்டும் தான் வரும். அதோட இதுவே செம்மையா இருக்கும் ஸ்டாண்ட்ஸ். அந்த ஃபீச்சர் இதுலயும் இருக்கு. அப்படியே கட் பண்ணி நம்ம பாட்டு போயிட்டே இருக்கலாம். அப்புறம் க்ரூஸ் கண்ட்ரோல் இருக்கு. இப்போ 90 இல்லைன்னா 100 80 ஃபிக்ஸ் பண்ணிட்டோம்னா அது பாட்டுக்கு அதேல போயிட்டு இருக்கும். சூப்பரா மைலேஜ் வரும். த்ராட்டில் கொடுக்க போறோம். ஓ மை காட், செம்ம ஹேண்ட்லிங் பயங்கரமா இருக்கு. ஜெர்மன்னா ஜெர்மன் தான். ஒரு மாதிரி ஐ ஹாவ் த கண்ட்ரோல் ஓவர் த கார் மாதிரி. சிட்டில பூந்து ஓட்டலாம். என்னன்னா நம்ம ஊர்ல மட்டும் நவர மாட்டாங்க, நம்ம தான் நவுத்தி விடணும். அப்படியே மதுரைக்கே போயிருவோம் போலயே. ஆஹா, எங்களை பின்னாடி பாத்தீங்கன்னா நாங்க வந்து எல்லாத்தையுமே அப்படியே புடிச்சுக்கிட்டு இங்க மேல எல்லாம் நான் வந்து புடிச்சுக்கிட்டு உட்காந்துருக்கேன் உயிரை காப்பாத்தி. ஆனா ஹீஸ் a வெரி சேஃப் டிரைவர். ஆடிடாஸ் கேள்விப்பட்டிருக்கீங்களா? ஏதோ someone said all day I dream about sports. ஆமா, அதே மாதிரி நான் வந்து Adidas all day I dream about cars. இப்போ வந்து நம்ம ஆக்சுவலா ஸ்போர்ட் மோட் போல, இப்போ வந்து நம்ம ஸ்போர்ட்ஸ் மோட் போறோம். ஓகே, ஸ்போர்ட்ஸ் மோட். எஸ், more power to the car. டேய் எம்மாடியோ ஆத்தாடியோ, வாவ். எனக்கு வந்து இந்த ஹை த்ராட்டில்ல போறது ரொம்ப பிடிக்கும். இந்த வர்ச்சஸ் எப்போ லான்ச் பண்ணது? இது ஆல்மோஸ்ட் லான்ச் பண்ணி 5-6 இயர்ஸ் ஆயிடுச்சு. 5 to 6 இயர்ஸ் ஆயிடுச்சு இல்ல? போலோ வந்து ஸ்டாப் பண்ண போது இது லான்ச் பண்ணிட்டாங்க. 2026ல வாங்குறோம்ல. சோ எதுவும் அவுட்டேட்டட் அந்த மாதிரிலாம் ஒரு ஃபீல் கொடுக்காதா? அவுட்டேட்டட் ஃபீல் கொடுக்காது. மோஸ்ட்லி வோல்க்ஸ்வேகன் வந்து அந்த வெளியில வந்து எல்லாம் சேமா தான் கொடுத்துருப்பாங்க. பெருசா டிஃபரன்சஸ்லாம் காட்ட மாட்டாங்க. ஓகே, நானுமே நியூ ஃபேஸ் லிஃப்ட் செக் பண்ணி பார்த்தேன். பெருசா எதுவும் அப்டேட் இல்ல. இருந்திருந்தா நான் அதே எடுத்திருப்பேன். உனக்கு மைண்ட்ல தார் இருந்தது லைக் எவரிஒன். அந்த நியூ ஃபார்ச்சுனர் இருந்தது. நியூ ஃபார்ச்சுனர். ஆமா, ஃபார்ச்சுனர் பார்த்தனா வந்து ஐ திங்க் இட்ஸ் ஹைலி ஓவர் பிரைஸ்ட். ஃபாரின் கண்ட்ரீஸ்ல வந்து இட்ஸ் கைண்ட் ஆஃப் 25 lakhs 27 அந்த ரேஞ்ச்லாம் இருக்கும். இங்க வந்து பார்த்தனா 55 to 60 lakh கிட்டலாம் இப்போ வர எக்ஸ்பெக்டட் சொல்றாங்க. அண்ட் ஃபோர்ட் எண்டிவரும் வரப்போகுது. ஆனா எப்போ வருதுன்னு தெரியாது. பஜேரோ ஸ்போர்ட்ஸ் சொல்லியிருக்காங்க. இந்த மாதிரி வந்து நிறைய ஐகானிக்கான கார்ஸ்லாம் வந்து இருக்கு, மறுபடியும் வரா. ஆமா, அப்புறம் லேண்ட் க்ரூசரும் வந்து ஒன் ஆஃப் மை ஆப்ஷன். அப்புறம் நிசான் ஜிடிஆர், அப்புறம் போர்ஷே, இந்த மாதிரி வந்து எல்லா காரும் நம்ம லிஸ்ட்ல தான் இருக்கு. ஆனா வந்து உடனடியாக வாங்கக்கூடிய வகையில இருக்கிறது வந்து இது கொஞ்சம் கம்ஃபர்ட்டா இருக்கு. இப்ப என்ன இது ஒரு 23 கிட்ட வந்துருமா? 23 கிட்ட வந்துரும். BMW வந்து என்னன்னா they can reduce the rate because in the importedனால அவங்க ரொம்பவே வந்து taxes அதிகமா போடுறாங்க. இல்ல, people are there to buy இல்ல BMWலாம். அதனால எவ்வளவு காசு கொடுத்தாலும் வந்து அந்த ஒரு ஸ்டேட்டஸ்க்காக, இப்ப எப்படி காசே இல்லைனாலும் ஐபோன் வச்சுக்கிட்டா பணக்காரங்க அப்படின்ற மாதிரி இட் ஹஸ் பிகம் ஒன் ஸ்டேட்டஸ் சிம்பல்லோ. அதனால ஆப்வியஸ்லி அவன் காசு குறைக்கவே மாட்டான்னு தான் நான் நினைக்கிறேன். எனக்கு ஒரே ஒரு BMW இல்லைன்னா திரும்ப பாரு ஒரே ஒரு மிஸ்ஸிங். என்னதுடா? BMW வந்து ரியர் வீல் டிரைவ். ஓகேவா? முன்னாடி வீல் சுத்தாது, பின்னாடி வீல் தான் சுத்தும். ஓகே, அதுல என்ன ஒண்ணா உன்னால ட்ரிஃப்டிங்லாம் பண்ண முடியும். பட் ஐ டோன்ட் திங்க் திஸ் இஸ் தி ரைட் டைம். சோ we'll go on slowly நம்ம லேடர்ல ஏறலாம் இல்ல? டெஸ்ட் ட்ரைவ் போயிட்டு வந்தாச்சு. எங்களையும் வந்து சென்னையை ஃபுல்லா சுத்தி காமிச்சிட்டாப்ல இந்த வண்டியில. இதை வாங்குவானா இல்லையான்றதெல்லாம் எனக்கு தெரியாது. ஸோ எனக்கு தெரிஞ்சு எடுத்துடலாம். தேர்டு காரை வேணா M340i அந்த மாதிரி போயிடலாம். M340i வந்து VRS ஓட நல்ல ஒரு பவரான ஒரு
ஐகானிக்கான ஒரு வண்டி. அது கரெக்டா இருக்கும்னு எனக்கு தோணுது. ஓகே. புதுசா கூட எடுத்துடலாம். 97 lakh வரும். 97 லேக்கா? நான் பாட்டு எல்லாத்துக்கும் ஓகே ஓகேன்னு இருக்கிறேன். இன்னைக்கு நிறைய காரை பத்தி வந்து பேசிட்டோம். அதனால நீங்க வந்து உங்க டெஸ்ட் டிரைவ் பண்ண ஆட்களோட இன்னும் கொஞ்சம் டெக்னிக்கலா பேசிட்டு வா. நான் வந்து இன்னைக்கு அப்படியே டேவை கண்டினியூ பண்றேன். அண்ட் திடீர்னு கால் பண்ணி வீட்டு முன்னாடி கார் வருதுன்னு சொன்னாப்புல, அதுக்கு எனக்கு நல்ல ஒரு ரைடு கூட்டிட்டு போனதுக்கு ரொம்ப நன்றி. வெல்கம். சரி சார், அதனால நான் அப்படியே போறேன். சரி, நம்ம okay. பார்க்கலாம். சரி, நான் போய் டெஸ்ட் ட்ரைவ் பண்ணிட்டு வரேன். அந்த மைக்கை கொடுத்துட்டீங்கன்னா Hey, listen, subscribe to my channel Vibe with Paru. And the bell button அழுத்திடுங்க. You can also follow me on Instagram, Twitter in the name VJ_Parvati.